ஹாய் ஹலோ வணக்கம். வணக்கம். வெல்கம் டு விஎஸ் ஷேடோஸ். நான் உங்களை விஜய் பேசுகிறேன். சரவணன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் சில்வர் ஜூப்ளி ஸ்டார் மோகன் அவருடைய படம். அவர் நடித்த படம். ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கிற ஒரு ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காரு இந்த படத்துல. படத்தின் பேர் வந்து ஹாரா. இந்த ஹாரா அப்படின்னாலுமே ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லி நம்ம சாமி கும்பிடும்போது சொல்லுவோம். இந்த மகாதேவன் சிவன் எல்லாத்தையும், அதாவது தீமைகளை அழிக்கிறவர், அதுதான் வந்து ஹாரான்ற ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துல தீமைகளை அழிக்கிற ஒரு கேரக்டரா ஹீரோவா மோகன் நடிச்சிருக்காரு. இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஆமாம், அவரை நம்ம இந்த படத்தில் மற்றவங்க நடித்தவங்கலாம் அனுமோல் பொன்னாட்டியாக நடிச்சிருக்காங்க. அவருடைய மனைவியார் சுவாதி அவரோட பொண்ணாக நடிச்சிருக்கு. ஏன் இந்த ரெண்டு கேரக்டர் சொன்னோன்னா, மெயினாக வந்து இது ஃபாதர் அண்ட் டாட்டர் சன், இது ஒரு பொண்ணு அப்பா பொண்ணுக்குரிய ஒரு சென்டிமெண்ட் அப்படிதான் எடுத்துன்னு போகிறாங்க. மற்றபடி படத்துல வந்து பழக்கற்பையா, யோகி பாபு, சுரேஷ் மேனன், யோகி பாபு, வனிதா விஜயகுமார், அப்புறம் சஸ்பெண்டட் போலீஸ் ஆஃபீஸரா ஜெயக்குமார், இந்த மாதிரி பெரிய பட்டாளமே இருக்கு. ஆமா, மைம்கோப் சீன் வந்து எல்லாருமே வந்து போறாங்க. அவ்வளவுதான், அந்த மாதிரிதான். யோகி பாபு படத்துல சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கான காமெடியும் எடுக்கல, அது தேவையே இல்லை படத்துல. அவர் போட்டிருக்காங்கன்னு தான் நினைக்கிறோம். அப்படிதான், அது பேரை போட்டா வருவாங்க அப்படின்னு ஒரு இதுல. பட் அதுக்கான அந்த இதுவும் இல்லை படத்துல. டைரக்டர் விஜயஸ்ரீ டைரக்ட் பண்ணிருக்காரு. எழுத்தும் அவர்தான். ஆமா, எழுத்தும் அவர்தான். அதனால ஆனா அவர் எடுத்த பாயிண்ட் கரெக்ட் தான். பட் வந்து அது எப்படி ஒரு அவ்வளவு பெரிய ஒரு மெடிக்கல் ஒரு விஷயம், இந்த மாதிரி விஷயம் தான் சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் போலீஸ்காரனே இவர் சுட்டு தள்ளுறாரு மோகன். ஆனா எந்த ஒரு இதுவும் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா போலீஸ்காரன் உள்ள ஸ்டேஷன் உள்ளே வச்சு அடிச்சு பண்றாரு. ஆபீஸ் வந்து கதவு திறந்தவன பார்த்தா உள்ள டீ ஷாப் இருப்பாரு. இதுதான் ஒரு ஹீரோஸும் காட்டணுன்றதுக்காக எதோ வேணாலும் செஞ்சிடலான்ற மாதிரி ஆயிப்போச்சு. இந்த இதெல்லாம் வந்து பழைய படத்துலதான் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஹீரோ 70s 80s அது பார்த்த காலத்துல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னாலுமே மோகன் வந்து ஒரு பில்டப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக செய்யறாங்க. அது எல்லாமே வந்து ஒரே சொதப்பல் தான். இன்னும் கூட இந்த ஆள் மாறாட்டம் பாத்தீங்களா, அதெல்லாம் நடக்குது. அது மிலிட்டரியில ஒரு ஆள் மாறாட்டம்ன்றது சான்ஸே கிடையாது. அது எப்படி அதை கொண்டு வந்தாரன்னு ஒன்றும் தெரியல. படத்துல வந்து நிறைய சீன் வந்து சொதப்பல் தான். ஆமா, அதுக்கான விளக்கமே அங்க இல்லை. சரியா கொண்டு போக தெரியல. சப்ஜெக்ட் வந்து எப்படி கொண்டு போகணும் தெரியாதனால தான் அந்த ப்ராப்ளமே வந்து. படத்துல ரெண்டு பாட்டு இருக்கு. ரெண்டு பாட்டுமே மிக அருமையா பண்ணிருக்காங்க. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல முக்கியமா சொல்ல போனா அந்த ரெண்டாவது பாட்டுல அப்போ மோகனுடைய ஆக்டிங்கும் எல்லாரையும் கொஞ்சம் கண் கலங்க வைக்கிற அளவுக்கு அந்த ஒரு சீன், அது ஒரு நல்லா இருக்கு. மற்றபடி சென்டிமெண்ட்னால அது ஒரு விஷயம். இதுக்கு நடுவில் ஒரு பாம்பேல இருக்கிற ஒரு பெரிய தாதாவோட டீம் இங்க வந்து வேலை செய்யுது. சுரேஷ் மேனன் அது வந்து அவர் தானே மருந்துக்காக மாத்திரைக்கான விஷயம். சந்திரஹாசன் சாருஹாசன் வந்து தேவையில்லாத அது அப்படி ஒரு கேரக்டரே படத்துல தேவையில்லை. அது தேவையில்லாம புகுத்து அதை வச்சு கடைசி நேரத்துல அவங்க எல்லாரும் வந்து இவங்களை சாவடிக்கிற மாதிரி வைக்கிறது. அது எந்த ஒரு இதுவுமே இல்லாம படம் மொத்தத்துல ஒரே சொதப்பல் தான். படம் சரியா இருக்கா அப்படின்னு கேட்டா முழுமையா மறுபடியும் இன்ட்ரடக்ஷன்ல வந்து பிள்ளையா சதுர்த்தியோட இது பண்ணிருப்பாங்க, பிரபலப்பட்டிருப்பாங்க. படத்துல எதுவுமே சொல்ற மாதிரி அளவுக்குன்றது இல்லை. மியூசிக்கும் வந்து அவ்வளவு இல்லை. இன்னைக்கு வெப்சீரியில பார்த்தீங்கன்னாலுமே ரொம்ப அருமையா இருக்கு. ஆமா, இது அதோட டிவியில நாடகம் பார்க்கும்போது நடுவுல ஒரு சீனை கட் பண்ணிட்டு எடிட்டிங், முக்கியமா வந்து எடிட்டிங் எந்த இடத்துலயும் சரியா முழுமையா இல்லை. திடீர்னு எடுத்து வந்து உள்ள நுழைக்கிறாங்க. இந்த கேரக்டர் அங்கே தேவையில்லும் போது அந்த கேரக்டர் உள்ள வந்து வெளில போயிடுது.
அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட்ஸும் அப்படிதான். ஆமா, ஸ்டண்ட்ஸும் பாத்தீங்கன்னா மோகன் வந்து நின்ன இடத்துல இருந்து எல்லாரும் அடிக்கிறாரு. அவ்வளவுதான். அவ்வளவு கூட்டத்தை நின்ன இடத்துல இருந்து எல்லாரையும் போட்டு அடிக்கிறதுன்றதுலாம் முடியாத விஷயம். அதுவும் ஸ்டண்ட்ஸ் அது இல்லாம பாதி படம் பாத்தீங்கன்னா டார்க்ல நைட்ல எடுத்த மாதிரி நைட் எஃபெக்ட்லயே அந்த டார்க்லயே காமிச்சு அவர் இது இல்லாம பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலா மோகன் வந்து ஹாரா வந்து ஒரு சொதப்பலான படம். படம் தான். மோகனை வந்து நம்ம மைக்கு பிடிச்சே பார்த்துருக்குறோம். ஆமா, ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவரை துப்பாக்கி கையில வச்சு அவர் கேரக்டருக்கு அது வந்து செட் ஆகல. அவர் முகத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான ஒரு விஷயம் வந்து செட் ஆகல. ஆமா, பொண்ணு சென்டிமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா நல்லா நல்லா இருக்கு. பட் ஆக்ரோஷமான விஷயத்துல வந்து அவர் ஃபேஸ் அதுக்கு செட் ஆகல. முக்கியமா ஒரு குரல் அது மெயின் டிஸ்அட்வான்டேஜ். சுரேந்தர் அவருக்கு ஆல்ரெடி எல்லா படத்துலயுமே வந்து பழைய படத்துல எல்லா படத்துலயுமே வந்து சுரேந்தர் தான். அவருடைய பாட்டுக்கும் சரி, அவருடைய பேக் வாய்ஸுக்கும் சரி, அவர் தான் டப்பிங் கொடுத்து எல்லாமே பண்ணியிருந்தாரு. அது ரெண்டா ஒத்து போயிருந்தது. சின்ன சின்ன விஷயம். கடைசியா நடிச்ச படம் வந்து அவருடைய சொந்த படம் ஒரு உருவம் ஒரு படம் எடுத்தாரு. அதுல இருந்து தான் அவர் ஓன் வாய்ஸ். அந்த படத்துல இருந்து அவர் ஓன் வாய்ஸ். அதுவும் ஓடல. அந்த படமும் ஓடல. பல்லவி அவங்க ஹீரோயினா நடிச்சு இவர் அது ஒரு ஹாரர் படம். அந்த அளவுக்கு அது எடுப்படலை. அதுக்கப்புறம் இன்னொரு படம் எடுத்தாரு, அதோட முடிஞ்சிடுச்சு. இப்போ திரும்பி கேப் விட்டு அதோட இப்பதான் வந்தாரு. பட் அந்த ஓன் வாய்ஸ் இந்த கேரக்டருக்கு செட் ஆகல. அதே அம்மா பொண்ணு சென்டிமெண்ட் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா நல்லா செட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன தவறு. இப்போ ஜெயக்குமார் சஸ்பெண்டட் போலீஸ் வந்து நடிச்சாரு இல்லையா? ஆமா, அவர்கிட்ட சஸ்பெண்ட் ஆகி இதுல இருக்கும் போது அவர்கிட்ட வாக்கி டாக்கி இருக்கும், எல்லாமே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போன் வரும், ட்ரேஸ் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி இருந்தது தெரியல எனக்கு. சஸ்பெண்ட்ல இருந்தா போலீஸ்ல சஸ்பெண்ட் இருக்கிற மாதிரி தானே, 3 months 6 months சஸ்பெண்ட் இருக்கிற மாதிரி. அது இல்லாம ஒரு சின்ன காரணத்துக்காக பண்ணி போய் தேடி போய் அவர் அடிக்கிறதுன்றது போறதுன்றதுலாம் ஒன்னும் தான் இது இல்ல. அந்த சின்ன காரணத்துக்கு அவர் போட டைவர்ஸ் வாங்குறது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பட் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா படத்துல எல்லாமே இப்படிதான். எல்லாம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி ஒரு சின்ன ஒரு கருவை பெருசா காட்டணும்னு காமிச்சு எல்லாமே சொதப்பலாகி போயிடுச்சு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. படத்துல ஒன்றும் சொல்றது அளவுக்கு வேற ஒன்றும் இல்லை. கரெக்டா அந்த ஸ்கிரீன் பிளே வந்து கரெக்டா செட் ஆகல, இது பண்ணல. ஏதோ முயற்சி பண்ணிருக்காரு, பட் அதுக்குண்டான வேல்யூ இல்லாம போச்சு. மோகனாவுக்கு திரும்பி மறுபடியும் நடிக்கிறதா இருந்தா கூட ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டான ஸ்டோரிக்கு எடுத்து அதை ஆராய்ஞ்சு அதை கரெக்டாக இது பண்ணாலும் ரொம்ப ஒன்றும் நல்லா வருவார்ன்றது எங்களுடைய நோக்கம். வணக்கம். வணக்கம். ஷேடோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.